கண்டிப்பாக வந்து மஸ்ட்டாக வந்து பார்க்கலாம்ண்ணா. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் எதை தேடியும் போகாதீங்க, உங்களை தேடி ஒன்று வரும்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் உண்மை. படம் அதுதான். அடி வாங்கின எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். வந்து 200 ரூபா கொடுத்து படத்தை பார்த்துட்டு போயிடுங்க. ஸ்டோரி அதான் நான் சொல்கிறேனே, நம்ம போய்ட்டு தேடி தேடி லவ் பண்ணணும், அது உண்மை இல்லை. நம்மளை தேடி ஒன்று வரும்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் அதுதான் ஸ்டோரியே. ஸோ நீங்கள் எதை தேடி போகாதீங்க, உங்களை தேடி ஒன்று வரும். இதில் அவங்க ப்ளே பண்ணது வந்து சூப்பராக இருந்ததுண்ணா. இந்த கேரக்டர் அவங்க ப்ளே பண்ணது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். ரொம்ப இதெல்லாம் இல்லைண்ணா, சூப்பராக இருந்ததுண்ணா. ஃபீல் குட்டான ஒரு மூவி. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். காமெடி சீன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லைண்ணா. நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் படம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். பாட்டெல்லாம் நல்லா சிங்காக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் அண்ட் அதித்தி சங்கர் மேம் அவங்க ரோல் நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த ப்ராப்ளம் ஓகே தான் சார், நார்மலாக தான் இருந்துச்சு. அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டோரி வந்து அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்களோட லைஃப். ஸோ காலேஜ் டைமில் ஒரு லவ் வருது நமக்கு. ஸோ அந்த லவ் வந்துட்டு அவங்க எப்படி லவ்னால எப்படி சஃபர் ஆகுறாங்க ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் எப்படி ரீலிவ் பண்ணுறாங்க அவங்க லைஃப் அப்படின்ற மாதிரி வருது. ஒரு கம் பேக் கொடுக்குற மாதிரி அதுக்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரூவ் ஆகி வராங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு சார். அந்த கண்ணம்மா சாங் அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த சாங் ஆல்ரெடி ஃபேமஸாக இருந்ததுனால நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த சாங் நல்லா இருந்துச்சு சார். இல்லை, அவர் ஆக்டிங் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார். இதில் நல்ல விதமாக காமிச்சிருந்தாங்க. மூவியில் நல்லா நடிச்சிருந்தாங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது. சாட்டிஸ்ஃபை. நல்லாவே இருந்துச்சு படம். எல்லாமே அர்ஜுன் தாஸ் ப்ரோ, அதித்தி சங்கர் எல்லோரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி மியூசிக் கதையோடு வந்ததுனால நல்லா இருந்துச்சு. தனியாக எதுவும் சவுண்ட் ட்ராக் எதுவும் வைக்காமல் நல்லாவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். காமெடின்னு சொல்லிட்டு எதுவுமே தனியாக வச்சு யாரையும் கிரிஞ்ச் பண்ணல. அந்த படத்தோடய நம்ம எப்படி நார்மலாக ஜென்ரல் லைஃப்பில் பேசும்போதே இருக்கும்ல, அந்த ஃபன் இருந்துச்சு. ஃபீல் குட்டாக இருந்துச்சு படம். அந்த மணி சார் ஜிவிஎம் படம்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி கரெக்டாக சூப்பராக எடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த லவ் நல்லாவே இருந்துச்சு. எதுவுமே தேவையில்லாமல் அந்த அடல்ட் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எல்லோரும் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவங்க கொஞ்சம் கிரிஞ்சாக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அந்த பேராக பார்க்கும்போது அவங்கவுங்க இது பண்ணிப்பாங்களா, ஸ்கோர் பண்ணிப்பாங்களா, அதனால நல்லா இருந்துச்சு பார்க்க. தனியாக பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அந்த கேரக்டரே அப்படி தான், அதனால டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அந்த வாய்ஸை மாற்ற மாட்டேன்றாரு, மற்றபடி அந்த கேரக்டர் என்னவோ அது மாற்றி அது பண்ணுறாரு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா இருந்துச்சு. ஓகே தான் ப்ரோ. நான் கேஷுவல் ஒர்க் தான் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. மியூசிக் அதான் சொன்னேனே, அந்த படத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பாட்டு ஆல்ரெடி அந்த ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு. மற்றபடி அந்த பிஜிஎம்ஸ்லாம் ஓகே தான், படத்தோடு தான் இருந்துச்சு. வேறு எதுவும் ஓவராக இல்லை அந்த மாதிரி. தேங்க்யூ ப்ரோ. படம் வந்து டீசெண்டாக இருந்துச்சுண்ணா. ஒன் டைம் வாட்சபிள்னா. சில பேர் கனெக்ட் ஆகும், சில பேர் கனெக்ட் ஆகாது. அது நான் எப்படி நான் வந்து ரெண்டு டைமாக பிரிக்கணும்னா, எப்படி சொல்லலாம், இந்த ஸ்டோரி வைஸு அவங்க வந்து சொல்ல வர ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ படம் நல்லா இருந்தது. அவங்க சொல்ல போகிறாங்க ஒரு விஷயம், அதை ஒன்ஸ் மோர், அதுதான் அந்த விஷயமே. எனக்கு வந்து பர்சனலாக பார்க்குறப்போ அதித்தியோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க நல்லா எழுதியிருந்தாங்க. இப்போ ஹீரோ கேரக்டராக அதித்தி கேரக்டரான்னு பார்க்குறப்போ அதித்தியோட கேரக்டர் நல்லா, அவங்கள கேரக்டரைஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. படம் ஒன் டைம் வாட்சபிள், பார்க்கலாம். ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. அதான் அந்த லாஸ்ட்டில் அவங்க சொல்ல வர விஷயம் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. லவ்லாம் நல்லா இருந்துச்சு. அதித்திக்கும் அர்ஜுன் தாஸ்க்கும் இருக்க லவ் கனெக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோவா அப்படி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் பாய் மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது பாஸ்ட்டுக்கு போகிறப்ப அவங்க கொஞ்சம் சின்ன பையனாக காமிக்கணும், சாமிங்காக காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் லுக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ஹீரோயிசமாக பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன பையன் மாதிரி. மியூசிக் டீசெண்டாக இருந்தது ப்ரோ. சாட்டிஸ்ஃபை தான். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அர்ஜுன் தாஸோட புது வருஷன் பிடிச்சிருந்துச்சுண்ணா. அதான் புது ஜானர் லவ் சாக்கோ பயா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, லவ்னா சூப்பர் தான். அதித்தி சங்கர் சூப்பரான ஆக்டிங் தான். ஸ்டோரி ஓகே தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் பிடிச்சிருந்துச்சு.